ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஃபோர்த் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ண ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் அவர் எப்படி இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாருன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு. அதனாலேயே சின்ன வயசுல இருந்து பல தோல்விகளையும் கஷ்டங்களையும் பார்த்து தான் இவர் வளர்றாரு. இவருக்கு 5 வயசு இருக்கும்போது இவரோட அப்பா இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்குன்னு இருக்கிறது அவங்க அம்மா மட்டும்தான். இவருக்கு 12 வயசு ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா வளர்ந்து பெரியவனாகி எப்படியாவது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில ஜெயிச்சு ஒரு பெரிய வீட்டை கட்டி அவருக்காக மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சு மனசுல நிறைய கனவுகளோடு இருக்கும்போது அவங்க அம்மாவும் உடல்நல சரியில்லாம இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு 15 வயசு ஆகுற வரைக்கும் அவரோட மாமா வீட்டில தான் வளர்றாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு ராணுவத்துல சேர்ந்து தன்னோட நாட்டுக்காக துப்பாக்கி தூக்கிட்டு பார்டர்ல ஓடலான்ற கனவோடு ராணுவத்துல சேர்றாரு. ஆனா அங்க இவருக்கு கழுதையை பாத்துக்கிற வேலையை தான் தராங்க. ஸ்டார்டிங்ல அந்த வேலையை பண்ணாலும் 4 மாசம் கழிச்சு இந்த வேலை வேணான்னு முடிவு எடுத்து அந்த வேலையை விட்டுறாரு. அதுக்கப்புறம் நீராவி ரயில் இன்ஜினில் எரிபொருள் நிரப்புற வேலையை பாக்குறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அதுவும் பிடிக்காம அந்த வேலையும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் டயர் விற்கிற கம்பெனியில சேர்ந்து டயர் விற்கிற சேல்ஸ்மேன் வேலை செய்யறாரு. அதுவும் பிடிக்காம அந்த வேலையை விட்டுட்டு ஒரு போட் டிரைவர் ஆகுறாரு. அதுவும் கொஞ்ச நாள் கழிச்சு பிடிக்காம போக அதுக்கப்புறம் இன்னொரு வேலையில சேர்றாரு. விளக்குகள்லாம் உருவாக்குற கம்பெனியில சேர்ந்து கொஞ்ச நாள் விளக்குகள்லாம் உருவாக்குறாரு. இப்படி ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறி இவரோட வாழ்க்கையில பாதி நாள் இதுலயே போயிடுது. வருஷம் 1930. இப்போ இவருக்கு வயசு 40. இப்போ மறுபடியும் வேற ஒரு வேலையில சேர்றாரு. அது ஒரு சமையல் வேலை. அதாவது இப்போ நம்மால ஒரு ஷெஃபா ஹோட்டல்ல சேர்ந்து வேலை செய்யறாரு. அப்படி இவர் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இந்த உலகத்துக்கே பிடிக்கிற மாதிரியான ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணாரு. அதுக்கப்புறம் 26 வருஷம் அந்த ஹோட்டல்லையே வேலை செஞ்சுட்டு தன்னோட 65 வயசுல அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வராரு. அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டும் இவரோட கையில $105 ஓய்வூதியமா கொடுத்து போயிட்டு வைப்பான்னு அனுப்பி வச்சிடறாங்க. வெளியில வந்து இவரு தான் அந்த ஹோட்டல்ல இருக்கும்போது ரெடி பண்ண இந்த உலகத்துக்கே பிடிக்கிற மாதிரியான டிஷ்ஷை செஞ்சு பல ஹோட்டல்களுக்கு விற்கலான்னு பிளான் பண்றாரு. ஆனா அந்த பிளான் தோல்வியில தான் முடியுது. இவரும் ஒரு ஹோட்டல்ல ஏறி இந்த டிஷ்ஷை வாங்கிக்கோங்க, இந்த டிஷ்ஷை வாங்கி உங்க ஹோட்டல்ல வச்சு வித்தீங்கன்னா உங்க ஹோட்டலுக்கு வர எல்லா கஸ்டமர்ஸும் இந்த டிஷ்ஷை விரும்பி சாப்பிடுவாங்க, உங்க ஹோட்டலுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்றாரு. ஆனா இவர் ரெடி பண்ண டிஷ்ஷை வாங்கி விற்கிறதுக்கு யாரும் தயாரா இல்ல. இவரும் தன்னோட முயற்சியை விடாம 2 வருஷமா தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கடைசியில இவர் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஹோட்டல்ல வாங்கி விற்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆனா இந்த டிஷ் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 1009 ஹோட்டல்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த டிஷ்ஷை 123 நாடுகள்ல 20,000க்கும் மேற்பட்ட ஹோட்டல்ல வச்சு இன்னைக்கு வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம், அப்படி என்ன தாண்டா அந்த டிஷ் அப்படின்னு. அந்த டிஷ் தான் கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன், KFC. இந்த டிஷ்ஷை உருவாக்குனவர் தான் கொலோனல் சாண்டர்ஸ். இந்த சிக்கனை உருவாக்கி தான் வேர்ல்டு ஃபுல்லா விற்கும் போது இவருக்கு வயசு 67. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுல ஏதாவது குறைந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது போல மேலும் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், லவ் யூ ஆல், தேங்க்யூ.